நாம் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் எல்லாவற்றிலேயும் எல்லா மனிதருக்காகவும் நாம் தேவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று இந்த வேதத்தில் நமக்கு எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதை மாத்திரம் நான் சுட்டி காண்பித்து, வாழ்நாள் முழுவதும் எல்லாவற்றுக்காகவும் எல்லாவற்றிலேயும் எப்பொழுதும் எல்லா மனுஷருக்காகவும் நாம் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வேத வசனங்களை நான் உங்களுக்கு சுட்டி காண்பித்து, அருமையானவர்களே, நான் அப்படிப்பட்ட துதிக்கிறவர்களாய் ஸ்தோத்திரம் செலுத்துகிறவர்களாய் அருமையானவர்களே நாம் இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். மேத்யூ ஹென்றி என்பவருடைய வாழ்க்கையில் அருமையானவர்களே, அவர் ஒரு பெரிய வேத பண்டிதர். அவர் கமெண்ட்ரி, வேத புஸ்தகத்துக்கு கமெண்ட்ரி எழுதியிருக்கிறார். அவர் மரித்த பிறகு அவருடைய டைரியில் ஒன்றை கண்டுபிடித்தார்களாம். ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர் ஒரு ஊருக்கு போய் பிரயாணம் பண்ணி ஊழியம் செய்து விட்டு வந்திருக்கிறார். அவர் போகிற வழியில் அவரை திருடர்கள் வழிமறித்து அவரிடத்தில் உள்ள பணத்தை திருடி விட்டார்கள். அன்றைக்கு வீடு திரும்பி அவர் டைரி எழுதுகிற பழக்கமாக அந்த டைரியில் ஆண்டவருக்கு தேங்க் பண்ணி சில 4 குறிப்புகளுக்காக தேங்க் பண்ணியிருக்கிறாராம். அதாவது எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே, நான் ஊழியம் செய்ய போனேன், எனக்கே இது நடக்குன்னு அவர் முறுமுறுக்கலை. அன்றைக்கு அவருக்கு திருடப்பட்ட அந்த நாளில் அவர் டைரியில் எழுதினாராம், ஆண்டவரே, அந்த திருடர்கள் என்னிடத்தில் உள்ள பணத்தை தான் எடுத்தார்கள், என் ஜீவனை எடுக்கவில்லை, அதற்காக ஸ்தோத்திரம். அதாவது எந்த சூழ்நிலையிலும் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் நான் தேவனை துதிக்க முடியும் என்பதற்கு அந்த மேத்யூ ஹென்ரியோட லைஃப் பாருங்க. இயேசு எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் பண்ணினார், பவுல் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்தினார். அருமையானவர்களே, அதுபோல் அவர் அந்த டைரியில் எழுதினார், முதலாவது என் ஜீவனை எடுக்கவில்லை, என் பணத்தை தான் எடுத்தாங்க, ஸ்தோத்திரம். ரெண்டாவது சொன்னாராம், எடுத்தாங்க, ஆனால் அன்னைக்கு அதிக பணம் என்கிட்ட இல்லை, கொஞ்சம் பணம் தான் இருந்துச்சு, அதனால் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மூன்றாவது குறிப்பு, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இதான் முதல் முறை திருடப்பட்டிருக்கிறேன், இதுவரைக்கும் நான் யாரும் என்னை திருடலை, முதல் முறையாக திருடர் கைகளை நான் மாட்டியிருக்கிறேன், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று எழுதினார். நாலாவது, அவர் பாயிண்ட்டாக எழுதியிருக்கார் அந்த டைரி, அதை அவர் மரித்த பிறகு வாசிச்சிருக்காங்க, இன்றைக்கி நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். நாலாவது, ஆண்டவரே, நான் தான் திருடப்பட்டேனே ஒழிய நான் திருடனாக இல்லாததுக்காக ஸ்தோத்திரம், என்னை ரட்சித்திருக்கிறீரே ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்கள், அப்போ நீங்களும் நானும் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற எல்லா சந்தர்ப்பங்களையும் அவர்களை துதியாக மாற்றிக்கொள்ள முடியும், துதிக்க முடியும். நினச்சி பார்த்தா நிச்சயமாக அருமையாக யோசித்து பார்த்தா நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரிக்க முடியும். இந்த வேத வசனத்தில் இந்த வசனங்களை வாசிங்க, எல்லாருக்கும் தெரிந்த வசனமாக இருந்தாலும் நான் புதுசான உள்ள ஆத்மாக்களுக்காக அந்த வசனங்களை சொல்ல விரும்புகிறேன். இதை குறித்து வைத்து இன்னையிலிருந்து எல்லாவற்றுக்கும் எல்லாவற்றிலேயும் அருமையானவர்களே ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன ஆகாரமானாலும் ஸ்தோத்திரத்தோடு சாப்பிட வேண்டும். அல்லேலூயா. எல்லா சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். முதலாவது சில இது சம்மந்தப்பட்ட இந்த வசனங்களை மாத்திரம் வாசிக்கலாம். எபேசியர் 5:20 வாசிங்க. எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரித்து, ஃபார் எவ்ரிதிங் கிவ் தேங்க்ஸ். எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிக்க வேண்டும் என்று பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரிங்கள். 1 தெசலோனிக்கேயர் 5:18 வாசிங்க. எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், அப்படி செய்வதே உங்களை குறித்து கிறிஸ்துவுக்குள் தேவனுடைய சுத்தமாக இருக்கிறது. இது எல்லாவற்றிலேயும், ஃபார் எவ்ரிதிங் அண்ட் இன் எவ்ரிதிங் கிவ் தேங்க்ஸ். எல்லாவற்றிலேயும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்கள். அல்லேலூயா. ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 1 தீமோத்தேயு 2:1 எல்லா மனிதருக்காகவும் விண்ணப்பங்கள், வேண்டுதல்கள், ஸ்தோத்திரங்கள், ஜெபங்களை பண்ணணும்.
எல்லா மனுஷருக்காகவும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தணும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்த நல்ல மனைவிக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும். கர்த்தர் கொடுத்த கணவருக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும். கர்த்தர் கொடுத்த பக்கத்து வீட்டுக்காரருக்காக ஸ்தோத்திரம் செலுத்தணும். கர்த்தர் கொடுத்த உங்கள் பாஸுக்காக, வேலை ஸ்தலத்தில் எல்லா மனுஷருக்காக இருந்து இந்த ஆளை வந்து வாச்சிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லாதபடி வேதம் என்ன சொல்லுது? எல்லா மனுஷருக்காகவும் நீங்கள் என்ன செய்யணும்? ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என்று அருமையான பவுல் அப்போஸ்தலன் எழுதுகிறார். ஆண்டவர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டிலேயே இத்தனை வசனங்களை எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றுக்காகவும் எல்லா மனுஷருக்காகவும் எப்பொழுதும் எபிரேயர் 13 15 வசனம் வசிங்கள். அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலி. வாயை திறந்து ஸ்தோத்திரம் என்று சொல்லும் பொழுது அது ஒரு ஸ்தோத்திர பலி. அவர் நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அருமையான எப்போதும் தேவனுக்கு செலுத்துவோம், எப்பொழுதும். அல்லேலூயா. என்ன நடந்து சங்கீதக்காரன் பழைய ஏற்பாட்டிலே சொல்கிறாரு, 34 சங்கீதத்தில், கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்திரிப்பேன், அவரை துதிக்கிற துதி எப்போதும் வாயில் இருக்கும். அருமையான கர்த்தரை துதிக்கிற துதி எப்போதும் வாயில் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அல்லேலூயா என்கிற வாயை திறந்து ஸ்தோத்திரம் செலுத்துகிற அந்த துதி எப்போதும் உங்கள் வாயில் இருக்குதா? ஸ்தோத்திரம் இல்லைன்னா ஆத்திரம் தான் இருக்கும். அருமையான ஸ்தோத்திரம் இல்லைன்னா முறுமுறுப்பு தான் இருக்கும். அது வேண்டிய வசனத்தில் வார்த்தையில் முறுமுறுப்பு வந்து பயங்கரமான பாவம். அருமையான இஸ்ரவேல் ஜனங்கள் அழிக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் பார்த்தா அவர் கர்த்தருக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். அதை கொரிந்து சபைக்கு பவுல் அப்போஸ்தலன் எழுதும் பொழுது அருமையான அதுபோல் நாமும் முறுமுறுக்காதிருப்போமாக என்று சொல்லப்பட்டிருக்கோம். 1 கொரிந்தியர் 10 வசனம். அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள், அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள். அருமையான இந்த ஸ்தோத்திரத்துக்கு எதிர்ப்பு, ஆப்போசிட். ஸ்தோத்திரம் பண்ணலேன்னு சொன்னால் நாம் முறுமுறுப்போம். அல்லேலூயா. இன்றைக்கி அநேகர் நமக்கு இருக்கிறத நினைக்காம இல்லாததை நினச்சி அருமையான தேவனிடத்தில் முறுமுறுக்கிறார்கள். ஆண்டவரிடத்தில் நான் ஒரு நாளும் ஒரு காரியத்தை குறித்தும் முறுமுறுக்க கூடாது, முறுமுறுக்க முடியாது. குறைகள் இருந்தால், பிழைகள் இருந்தால், பிரச்சனை இருந்தால் என் பக்கத்தில் நமது பக்கத்தில் இருக்குமே ஒழிய அவர் சார்பில் அவர் மேலே பிரச்சனையே இருக்காது. அதனால் இந்த எப்பொழுதும் எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றுக்காகவும் அருமையான எல்லா மனுஷருக்காகவும் நம்ம ஸ்தோத்திரம் செலுத்தும்படி தேவன் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் செய்தலே தகும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டோடைய பரிசுத்த நாமம் மயப்படுவதாக. 2வது உலகம் யுத்த சமயத்தில் ஜெர்மனி தேசத்து போர் வீரர்கள் 100 பேர் அவங்க யுத்த சமயத்தில் அவங்களுக்கு சாப்பிடுவதற்கு அவகாசம் கொடுக்கும் பொழுது தான் சாப்பிடணும், யுத்தம் நடக்கும் பொழுது. அப்படி அந்த பெட்டாலியனில் சாப்பிடும்படியான அவகாசம் கொடுக்கும் பொழுது அந்த இதில் ஒரு விசுவாசி போர் வீரன் ஒருவர் இருக்கிறார். அவர் இந்த சாப்பாடு அந்த ரொட்டியை எடுத்து அருமையான கீழே வச்சு, ஆண்டவரே ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு புசிப்போமானால் தள்ளப்படுவது ஒன்றும் தள்ளப்படும். அப்போ எல்லாத்தையும் சாப்பிடும் பொழுது என்ன செய்யணுமா? ஸ்தோத்திரத்தோடு சாப்பிடணும். அல்லேலூயா. இருக்கிற நாம் சாப்பிட வேண்டிய நம்ம கர்த்தர் கொடுக்குற அந்த சாப்பாட்டை ஸ்தோத்திரத்தினாலே ஜெபத்தினாலும் அது என்ன செய்யுமா? பரிசுத்தமாகும்னு எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடு. அவர் அந்த ரொட்டியை கீழே வச்சுட்டு ஆண்டவர்கிட்ட அருமையான ஸ்தோத்திரம் செலுத்த ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்த வந்த ஒரு நாய் வந்து அந்த ரொட்டியை தூக்கிட்டு ஓடி போயிச்சான். இவருக்கு பயங்கர பசி. அருமையானே இந்த ரொட்டியை நாய் கொண்டு போனோடனே இவர் நாய் பின்னால் ஓடினார் விரட்டிக்கிட்டு. மற்ற போர் வீரர்லாம் சிரித்தாங்களா, அந்த அலையிலையா தோத்திரம் ஓடுது பாரு என்று சொல்லி. அருமையானே மற்றவங்கள சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. இவர் சாப்பிட ஆரம்பிக்கும் முன்னாலே ஜோமன் ஆரம்பிக்கும் பொழுது ரொட்டி போயிடுச்சான்.
ஆனால் அந்த நாய் ஒரு ஓடி தொடர்ந்து வந்த உடனே பார்த்தா விட்டு கீழே போட்டுட்டு ஓடி போச்சான். அப்போ அதை எடுத்து திரும்ப கீழே வைக்காமல் கையில் வச்சு ஸ்தோத்திரம் பண்ணி, நாய் கடித்தாலும் பரவாயில்ல ஸ்தோத்திரம்னு சொல்லி அதை சாப்பிட்டாராம். அப்படி எனக்கு 1 கிலோமீட்டர் ஓடிட்டாராம். அப்படி அதை சாப்பிடும் பொழுது தான் அருமையானுடைய ஒரு பெரிய குண்டு சத்தம் கேட்டுச்சான். எதிரியுடைய அந்த குண்டு இவரோடு சேர்ந்த மற்ற எல்லா போர் வீரர்கள் இருந்த இடத்துல விழுந்து எல்லாரும் செத்து போயிட்டாங்க. பாருங்கள், இந்த ஸ்தோத்திரம் பண்ணதுனாலே அந்த பெரிய மரணத்திலிருந்தே அவரை கர்த்தர் காப்பாற்றினார். அல்லேலூயா. அதான் ஸ்தோத்திரத்துடைய மகிமை, ஸ்தோத்திரத்துடைய வல்லமை. அதான் ஸ்தோத்திரம் 50ஆம் சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கும். ஸ்தோத்திர பலியிடுகிறவன், கடைசி வசனம் வாசிங்க, சங்கீதம் 50. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மையப்படுத்துகிறான், தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவனுக்கு தேவனுடைய ரட்சிப்பை வெளிப்படுத்துவேன். அது மூல பாஷையில் எப்படி இருக்குன்னா, அந்த ஸ்தோத்திரம் படுகிறவன் என்னை மையப்படுத்துகிறான். அப்படி மையப்படுத்தும் பொழுது அந்த ஸ்தோத்திரம் என்கிற வழியாக ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிடுகிறார் என்று அர்த்தமா. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் என்பது ரட்சிப்பை கொண்டு வருவதற்கு ஒரு வழியாக, பாதையாக மாறிவிடுகிறதாம். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் வாயில் எப்பொழுதும் ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சில கணவன்மார் சாப்பிடும் பொழுது குறை சொல்லாமல் சாப்பிட மாட்டாங்க. இருந்து இதை மனுஷன் சாப்பிடுவானா அப்படின்ட்டு சாப்பிடுவாங்க. சொல்லிட்டு மனுஷன் சாப்பிடுவான்னு சொல்லி அவங்க சாப்பிட்டு தான் இருப்பாங்க. அருமையானுடைய வேதனை எல்லாவற்றிலையும் ஸ்தோத்திரம் செலுத்துறங்கன்னு சொன்னால் சிலர் சொல்லுவாங்க, நான் வெஜிடேரியன் இல்லாமல் எனக்கு சாப்பாடு எனக்கு இறங்காது. என்ன வெஜிடேரியன், நான் வெஜிடேரியனோ வெஜிடேரியனோ என்ன ஆகாரமாக இருந்தாலும் ஸ்தோத்திரத்தோடு நான் சாப்பிட்டா அது நமக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. ஸ்தோத்திரத்தோடு சாப்பிடுவோமானா அது நம்ம சரீரத்துக்கு அருமையான பயனுள்ளதாக இருக்கும். எல்லாவற்றிலேயும் எல்லாவற்றுக்காகவும் எப்பொழுதும் அருமையான தேவனை துதிக்க வேண்டும் என்பது தான் இந்த நாளில் இந்த செய்திய கருப்பொருள். அது கருத்து. என்ன நடந்தாலும், ஆனால் பாட்டு ஈஸியாக பாடிடுவோம். எது வந்தாலும் என்ன நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே, என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்தரிப்பே, ஏசப்பா ஸ்தோத்திரம், ஏசப்பா ஸ்தோத்திரம். பக்கத்தில் கேளுங்க, அப்படி செய்கிறீங்களா? என்ன வந்தாலும் எது நடந்தாலும் அப்பாவை ஸ்தோத்திரிக்கீங்களா? ஸ்தோத்திரிக்க வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் அதை எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இப்படி தேவனை ஸ்துதிக்கணும் ஸ்தோத்திரிக்கணும்னு சொன்னால் அது அருமையானவர்களே ஒரு முக்கியமாக தேவனை குறித்த சரியான அறிவு வெளிப்பாடாக நமக்கு வரலைன்னா இது செய்ய முடியாது, ஸ்தோத்திரிக்க முடியாது. அருமையான ஆண்டவரை குறித்த, நம்முடைய ஆண்டவரை குறித்த ஒரு சரியான வெளிப்பாட்டு அறிவு இல்லாவிட்டால் நாம் இதை வசனத்தை கை கொள்ள முடியாது, இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிய முடியாது. ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவரை குறித்த சரியான வெளிப்பாட்டு அறிவு நமக்கு பெற்றுக்கொள்ள வேண்டுமானா அதுக்கு வேறு எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஆண்டவருடைய வேத புஸ்தகத்தை திரும்ப திரும்ப நம்ம படிக்கும் பொழுது கர்த்தரை குறித்து ஒரு வெளிப்பாட்டை நாம் பெற்றுக்கொள்வோம். அல்லேலூயா. ஒரு வெளிப்பாட்டு அறிவை பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரை குறித்து ஏராளம் சொல்லலாம். நான் ஒரு 7 குறிப்புகளை மாத்திரம் சொல்ல போகிறேன். அருமையானுடைய ஆண்டவரை நான் அறிந்திருக்கிறது குறித்து மாத்திரம் இல்லை, இந்த வேத வசனத்தின் மூலம் மாத்திரம் இல்லை, அனுபவத்திலையும் ஆண்டவரை குறித்த ஒரு வெளிப்பாடு. முதலாவது, காட் இஸ் குட் ஆல் த டைம். கர்த்தர் எப்போதும் நல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. 73ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 73:1 வாசிங்க. சுத்த இருதயம் உள்ளவர்களாகிய இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இந்த வெளிப்பாடு, ஆண்டவர் நல்லவர், அவர் நல்லவராகவே இருக்கிறார்.
என்ற வெளிப்பாடு நமக்குள்ளே வந்துட்டா நம்ம என்ன நடந்தாலும் ஸ்தோத்திரம் பண்ணலாம், யார் என்ன சொன்னாலும் ஸ்தோத்திரம் பண்ணலாம். அருமையானவர்களே, எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாம். பவுலும் சீலாவும் அருமையானவர்களே, அப்போஸ்தலர் 16 அதிகாரத்தில் அதை அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். நான் எனக்கு அந்த மாதிரி சூழ்நிலை இருந்தால் நான் தேவனை துதிப்பேனா ஸ்தோத்திரிப்பேனா, இல்லைன்னா உடனே உயிர் எடுத்துருங்க ஆண்டவர் சீக்கிரம் அப்படின்னு ஜெபம் பண்ணணும் அப்படின்னு யோசித்து பார்த்துருக்குறேன். ஆனால் அருமையான பவுலும் சீலாவும் நல்லா அடிக்கப்பட்டு கால்கள் தொழுமரத்தில் மாட்டப்பட்டு அவர்கள் அருமையானவர்களே சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருக்கும் பொழுது நடுராத்திரியில் அவர்கள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். அல்லேலூயா. நமக்கு ஒரு அடியும் இல்லை, காயமும் இல்லை. அநேக காயம் வர்ற மாதிரி அடி, சாதாரண அடி இல்லை, தர்ம அடிம்பாங்களே அது மாதிரி. அப்படிப்பட்ட அடிக்கப்பட்ட சூழ்நிலையில் அருமையானவர்களே அவர்களுக்கு யோசிச்சு பாருங்கள், பசி, இருட்டு, வெளிச்சம் சூழ்நிலை. ஒரு நிமிஷம் கரண்ட்டு போயிட்டா, பவர் ஆஃப் ஆகிடுச்சா உடனே ஈபியை திட்ட ஆரம்பிச்சிடுவோம். கொஞ்ச நேரம் கரண்ட்டு போய் ஓயாமல் பவர் கட் ஆகுது இப்படி. அருமையானவர்களே, ஆனால் கரண்ட் வெளிச்சம் இல்லாமல் இருட்டில் அப்போ யோசிச்சு பாருங்கள், அவருக்கு பசி வேறு இருந்திருக்கும். பசியில் காயங்கள்லாம் அப்படியே காந்தி இருக்கும், வலிச்சிருக்கும். அதன் மத்தியில் அருமையான பவுலும் சீலாவும் முறுமுறுத்திருக்கணும். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு தானே ஊழியம் செஞ்சோம், அசுத்தாவி தானே துரத்தணும், நாங்கள் உம்முடைய ஊழியக்காரர்கள், எங்களுக்கு ஏன் இது அனுமதித்தீர் என்று சொல்லவே இல்லை. நம்ம உடனே என்ன சொல்கிறோம், சின்ன தலைவலி காய்ச்சல் வந்துட்டா கூட, நம்மளோட பிள்ளைக்கு சின்ன சளி ஜலதோஷம் வந்துட்டா கூட, ஏன் ஆண்டவரே இது அனுமதித்தீர். அருமையானவர்களே, அந்த பவுலும் சீலாவும் அந்த சூழ்நிலையில் ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள், புலம்பல் பாடவில்லை. தேவனை துதித்து பாடினா. அப்படி ஆனால் நீங்களும் நானும் எந்த சூழ்நிலையும் பாடலாம். அதை காட்டிலும் ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை நமக்கு வந்திருக்க முடியாது, இருக்காது. அவள் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினா. அப்போ ஆண்டவர் நல்லவர். நான் நினைக்கிறேன், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று பாடியிருப்பாங்க. என்ன வார்த்தை சொல்லி பாடினாங்கன்னு சொல்லலை. ஏன்னா அந்த வசனம் தான் பழைய ஏற்பாட்டில் பல சந்தர்ப்பத்தில் சாலமோன் தேவன் ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது, அருமையான அலங்கத்தை பிரதிஷ்டை பண்ணும் பொழுது எல்லாம் கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொல்லி பாடி துதித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவங்க அந்த வார்த்தைகளை சொல்லி பாடியிருக்கலாம். அப்போ ஆண்டவர் டோட்டலி, காட் இஸ் டோட்டலி குட். நல்லவர்னா முற்றிலும் நல்லவர், எப்போது நல்லவர். அறிஞர்கள் எப்போது நல்லவர், முற்றிலும் நல்லவர். சில வசனங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். 119 சங்கீதம் 68 வசனம், 119:68. தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர், உமது பிரமாணங்களை எனக்கு போதியும். தேவரீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறீர். நம்முடைய ஆண்டவர் நல்லவர், நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறவர். 25 சங்கீதம் 8 வசனம் வாசிங்க. இது நல்லவர், எல்லா சூழ்நிலையிலும் அவர் நல்லவர். 25:8 வாசிங்க. கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார், ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். நல்லவரும் நன்மை செய்வருமாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவரும் உத்தமருமாய் இருக்கிறார். சங்கீதம் 86:5 வாசிங்க. ஆண்டவரே, நீர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். கர்த்தர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், உம்மை நோக்கி கூப்பிடுற யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாய் இருக்கிறீர். அல்லேலூயா. ஆண்டவர் மாறாதவர். இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் நம்முடைய தேவன் மாறாதவர். அல்லேலூயா. அவர் நல்லவரும் மன்னிக்கிறவரும், அவர் கூப்பிடுற யாவர் மேலும் கிருபை தான் இருக்கிறார். 100 சங்கீதம் 5 வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. புலம்பல் 3:25 வாசிக்கிறோம், அது தம்மை தேடுகிற அனைவருக்கும் கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. நாகும் 1 அதிகாரம் 7 வசனத்தை வாசிக்கிறோம், கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை. மொத்தத்தில் காட் இஸ் டோட்டலி குட்.
there is nothing bad in him. அருமையான ஆண்டவர்கிட்ட எந்த தீமையும் கிடையாது. டோட்டலி குட். அதைத்தான் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் எழுதப்பட்டிருக்குது. அப்போஸ்தலர் 10:38 நசரேயனா இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவரோடு கூட இருந்தபடினாலே நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறாய் சொல்லிதான். நன்மை செய்கிறவர், நல்லவரும் நன்மை செய்கிறவர். அல்லேலூயா. அவரிடத்துல தீமை கிடையாது. ஓரல் ராபர்ட்ஸ் என்ற ஒரு பெரிய தேவனுடைய மனுஷன் இந்த உலகத்தில் அவர் சொல்லுவார், காட் இஸ் குட், there is nothing bad in him. devil is bad, there is nothing good in him. தேவன் நல்ல, அவர்கிட்ட மோசமான கெட்டதே கிடையாது. பிசாசு மோசமான, அவன்கிட்ட நல்லதே கிடையாது. அப்படி ஆண்டவர் இஸ் டோட்டலி குட். அவர் முற்றிலும் நல்லவர். அல்லேலூயா. இந்த ரெவலேஷன் உங்கள் ஆவியில் வந்துடணும், உங்கள் மூளையில் அல்ல, உங்கள் ஸ்பிரிட்டில். மை காட் இஸ் எ குட் காட். அல்லேலூயா. என் தேவன் நல்லவர். நீங்கள் தேவனை எப்பொழுதும் எல்லாவற்றிலையும் எல்லாவற்றுக்காகவும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணணும்னு சொன்னால், என் ஆண்டவர் நல்லவர், நான் விசுவாசித்திருக்கிறவர் நல்லவர் என்ற அந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொள்ள வேணும். இந்த வெளிப்பாடு இல்லாதனால தான் சிலர் ஆண்டவர்கிட்ட நான் ஆண் குழந்தை கேட்டேன், எனக்கு பெண் குழந்தை கொடுத்துட்டாரு, ஆண்டவர்கிட்ட பெண் குழந்தை கேட்டேன், ஆண் குழந்தை கொடுத்துட்டாரு என்று ஆண்டவரை குறை சொல்லுவாங்க. ஒன்று அறிந்து கொள்ளுங்க, ஆண்டவரை குறை சொல்லுவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டவர் நல்லவர் என்ப வெளிப்பாடு இல்லை, அதை பெற்றுக்கொள்ளலை. அந்த வெளிப்பாட்டை நீங்கள் பெற்றுக்கொண்டங்கன்னா நீங்கள் ஆண்டவரை ஒரு நாளும் குறை சொல்ல மாட்டாங்க. என்ன வந்தாலும், மரணம் வந்தாலும் சரி, எது நடந்தாலும் சரி, ஆண்டவர் நல்லவர். அவ்வளோதான். அதான் தெரியும் நமக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எங்களுக்கு திருமணம் ஆகி 71 திருமணம் ஆச்சு. வரிசையாக 4 பெண் பிள்ளைகள் 81 வரைக்கும். இங்கே 81 மதுரை வந்த பிறகு தான் கிளாடி, சேக்கு, அப்புறம் பிளஸ்ஸிங். ஒரு நாள் ஆகிலும், ஒரு தடவை ஆகிலும் நான் வாயை திறந்த ஆண்டவரை ஏன் 4 பெண் குழந்தைய கொடுத்துருன்னு சொல்லலை. ஆனால் ஆண்டவருக்கு தெரியும், அவர் சர்வ ஞானம் உள்ள தேவன். அல்லேலூயா. நம்ம குறைந்த அறிவு, அவர் செஞ்சால் எல்லாம் நன்மைக்கு செய்வார். அல்லேலூயா. ஆனால் அவர் தப்பு செய்ய மாட்டார். ஸ்தோத்திரம். அவர் நல்லவர். காட் இஸ் குட். அல்லேலூயா. அவர்கிட்ட எந்த தீமையான காரியம் இல்லை. அதனால் 2வது நான் குறிப்பாக எழுதி வச்சுருக்கிறேன், யூ வில் நெவர் எவர் கமிட் எ மிஸ்டேக். நம்ம ஆண்டவரை குறித்து ஒரு வெளிப்பாடு பெற்று நம்ம வர வேண்டியது என்னென்னா, நம்மளை ஆண்டவர் ஒரு பொழுதும் என்ன செய்ய மாட்டார், தப்பு செய்ய மாட்டார், மறந்துட மாட்டார். நம்ம மனுஷன் மறந்துடுவோம். அருமையாளர் நம்ம தப்பு செஞ்சுருவோம், தவறு செஞ்சுருவோம். அருமையாளர்களே, பட் அவர் லார்ட், நம்முடைய கர்த்தர் ஒருபோதும் தவறு செய்யாதவர். வில் நெவர் எவர் கமிட் எ மிஸ்டேக். இந்த வெளிப்பாடு நமக்குள்ளே வந்துடணும். அல்லேலூயா. அவர் ஒரு நாள் ஒருபோதும் தவறாதவர். என்னாகமம் 23:19 சொல்லப்பட்டிருக்கிறது, பொய் சொல்ல தேவன் மனுஷன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனுஷன் அல்ல. அப்போ மனுஷன் என்ன செய்வான், பொய் சொல்லுவான். மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனித்தும் நிறைவேற்றாதிருப்பாரோ. ஆண்டவர் அருமையானவர்களே ஒரு நாளும் மறக்க மாட்டார். வில் நெவர் எவர் கமிட். ஒரு தப்பு செஞ்சுட்டு சாரின்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு நாளும் ஒரு தவறும் செய்ய மாட்டார். அல்லேலூயா. எபிரேயர் 6:15 சொல்லப்பட்டிருக்கும், தமது நாமத்துக்காக காண்பிக்கிற அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்லவே. இஸ் சாவரின் காட். அவர் அவருக்கு மறதி கிடையாது. அருமையானவர்களை தெரியாமல் ஏதாவது செஞ்சிட மாட்டார். யூ வில் நெவர் எவர் கமிட் எ மிஸ்டேக். அல்லேலூயா, அல்லேலூயா. 3வது நம்முடைய ஆண்டவர்கிட்ட நான் இதை நிறைய வேதாமத்தில் அவன் தேவனை குறித்து ஏராளம் இருக்குது. பட் நான் அறிந்து ருசித்து அனுபவித்து இந்த வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டால் நம்ம தேவனை துதிக்கலான்னு சொல்லுது மாத்திரம் நான் ஒரு 7 குறிப்பு சொல்கிறேன். 3வது,
அவர் காட் இஸ் ஏ ப்ராமிஸ் கீப்பிங் காட். நம்முடைய ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை காக்கிற தேவன், வாக்கு மாறாத தேவன். அல்லேலூயா. அவர் வாக்கு பண்ணினதை நிச்சயம் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். எத்தனை வருஷம் ஆனாலும் சரி, அவர் வாக்கு பண்ணாரா அதை நிறைவேற்றுவர். அருமையான அவர் வாக்கு தத்தம் நிறைவேற்ற வல்லவர், வாக்கு தத்தம் நிறைவேற்றவர், அவர் மாறாதவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாக்கு தத்தம் பண்ணின எபிரேயர் 10:23 எழுதப்பட்டிருக்கிறது, வாக்கு தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறாரே. வாக்கு தத்தம் பண்ணிட்டார்னா கட்டாயம் அதை செய்து நிறைவேற்றுவார். அது 25 வருஷம் ஆனாலும் சரி, ஆபிரகாமை போல. யோசேப்புக்கு ஒரு 13 வருஷம் ஆனாலும் சரி, வாக்கு பண்ணினால் கர்த்தர் நிறைவேற்றுவார். நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றியிருக்கார். இந்த அல்லேலியா டவரை 7 வருஷம் பிரதிஷ்டை பண்ணி ஆயிடுச்சு. இங்கே இதுக்காக அல்லேலியா டவர்லாம் கட்டப்படுறதுக்கு முன்னாலேயே அதுமாதிரி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவர் வாக்கு பண்ணார். எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, ஒரு சிஸ்டர் மூலமாக என் கரமே கட்டி முடிக்கும்னு தீர்க்க தரிசனமாக சொன்னார். அல்லேலூயா. நம்மெல்லாம் ஜெபம் பண்ணோம், ஆண்டவர் வாக்கு பண்ணார். நம்மகிட்ட இருந்தது 3 வருஷமாக சேர்த்து ஏறக்குறைய 10 லட்சம் நினைக்கிறேன். அதை வைத்து கொண்டு ஆரம்பித்தோம். சில கோடிகள். அருமையான கடன் வாங்காமல், எங்கேயும் போய் காசு கேட்க, யார்கிட்டையும் போய் டொனேஷன் தாங்கன்னு கேட்காதாம நம்ம சபையில் அனௌன்ஸ் பண்ணோம். நம்ம சபை விசுவாசிகள் அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க ரிலேட்டிவ்ஸில் கேட்டிருக்கலாம். ஆனால் நம்ம யார்கிட்டையும் போய் சீட் அடித்து டொனேஷன் ரெசிப்ட் அடித்து கொடுங்கன்னு கேட்காம ஆண்டவர் இல்லாம என் கரம் கட்டி முடிக்கும், பாத்திரம் இருக்க வரைக்கும் என்ன வரும் என்று சொன்னால் சொன்னபடியே வந்துச்சு. அல்லேலூயா. இதுக்கு இந்த அல்லேலூயா டவர் ஒரு சாட்சி. காரணம் ஆண்டவர் வாக்கு மாறாதவர். அல்லேலூயா. ஆண்டவர் வாக்கு பண்ணார், நீ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயும் வாங்காதிருப்பாய். அருமையான 71ஆம் வருஷத்துலேருந்து இப்போ 2019 வரைக்கும் அருமையானவர்களே, தேவ கிருபையில் யார்கிட்டையும் ₹1 கூட நான் கடன் வாங்கினதில்லை. ஏன்னா ஆண்டவர்கிட்ட அப்படியே பொருத்தனை பண்ணிட்டு தான் வந்தேன். என்னுடைய பரிசுத்தத்தினால, என்ன நீதியினால இல்லை, அவருடைய வாக்கு தத்தம் உண்மையாக இருக்கிறதுனால, வாக்கு பண்ணினர் உண்மையாக இருக்கிறதுனால என்னை அவர் கடன் எந்த சூழ்நிலையிலும் யாரிடத்துலையும் கடன் வாங்க விடலை. இது எனக்கு மாத்திரம் இல்லைங்க, அவரை விசுவாசிக்கிற எல்லாருக்கும் அப்படி தான். அதில் வாக்கு தத்தம் பண்ண, நீயோ ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ கடன் வாங்காதிருப்பாய். இதை விசுவாசிக்காமல் நீங்கள் இதை சுதந்திரிக்க முடியாது. இந்த ரெவலேஷன் வந்துடணும், கடன் இல்லாமல் கர்த்தர் செய்ய முடியும் அவர் சொல்லியிருக்கிறார் என்று அந்த வாக்கு தத்தத்தை விசுவாசித்தா நிச்சயமாய் கர்த்தர் செய்வார். அப்போ நம்ம தேவனை எல்லாவற்றிலும் எப்பொழுதும் எல்லாவற்றுக்காகவும் சுதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணணும்னா நம்ம தேவன் வாக்கு மாறாதவர், வாக்கு தத்தம் பண்ணினவர், உண்மையுள்ளவர் நடந்திருக்கணும். அடுத்தபடியாக 4வது, nothing happens to us without his permission. He knows everything. அவருடைய அனுமதி இல்லாமல் எனக்கு உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. காரணம் உட்காருதலையும் எழுந்திருக்கிறதுலையும் அவர் அறிந்திருக்கிறார். அறிவியருடைய அவருடைய பெர்மிஷன் இல்லாமல், அதான் ஆங்கிலத்தில் நான் சொல்கிறேன், he knows everything. Nothing happens to us without his permission. ஏன்னா ஆண்டவர் அப்படி சொல்லிட்டார். 2 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 10:29-31, லூக்கா 12:6-7. ஒரு காசுக்கு 2 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? ஆயினும் உங்கள் பிதாவின் சித்தம் அல்லாமல் அவைகளில் ஒன்றாகிலும் தரையிலே விழாது. ஒரு காசுக்கு 2 அடைக்கலாங்குருவியை விற்கிறார் அல்லவா, ஆகிலும் உங்கள் பிதாவின் சித்தம் இல்லாமல் ஒன்றாகிலும் தரையில் விடாது. லூக்கா 12:6-7 வாசிங்க. 2 காசுக்கு 5 அடைக்கலான் குருவிகளை விற்கிறார்கள் அல்லவா? அவைகளில் ஒன்றாகிலும் தேவனால் மறக்கப்படுகிறதில்லை. அதான் மத்தியில் சொல்றாரு, ஒரு காசுக்கு 2 அடைக்கலாங்குருவி. லூக்கால சொல்றாரு 2 காசுக்கு
அது எப்படி ஒன்றுக்கு ஒரு காசுக்கு ரெண்டுன்னா 2 காசுக்கு எத்தனை தான் வரணும்? 4 தான் வரணும். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு. ஒன்று வந்து ஓசி, இல்லாவிட்டால் கொசுறு, மெட்ராஸ் பாஷையில் சொன்னால். நம்ம காய்கறி வாங்கும் பொழுது கருவேப்பிலையும் அருமையான மல்லியும் போடுறது போல் அருமையானல ஆண்டு சொல்கிறாரு, அது கூட அந்த கொசுறு கூட அந்த ஓசி கூட தேவனால் மறக்கப்படுவதில்லை. உங்கள் தலையில் முடியல, தலையில் எனக்கு முடிய இல்லை. அருமையானல தலையில் முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறதுனா என்ன அர்த்தம்னா, நத்திங் ஹேப்பன்ஸ் வித்தவுட் ஹிஸ் பர்மிஷன். அவருடைய அனுமதி இல்லாமல் ஒன்று நடக்க. அல்லேலூயா. இந்த ரெவலேஷன் எனக்கு உங்களுக்கு வந்துடணும். அப்படின்னா மரணத்தை குறித்து எனக்கு பயம் கிடையாது, எதை குறித்தும் பயம். அவர் அனுமதி இல்லாமல் ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு முறை லண்டனில் நானும் பாஸ்டர்மாவும் ஒரு பஸ் ஸ்டாண்டில் அருமையானூரில் இந்த லண்டன்லேருந்து ஜெர்மனி போகிறதுக்காக அந்த பஸ்ஸில் போய், அந்த பஸ்ஸு வந்து அப்படியே கப்பலுக்குள்ளே போய் அந்த கடலை கடந்து ஜெர்மனிக்கு போயிடுறோம். அது ஒரு கடல் தான் கடக்கணும். அதுக்காகவே அந்த பஸ்ஸில் டிக்கெட் வாங்கியிருந்தாங்க. நாங்கள் போய் போகிறதுக்கு முன்னே அருமையானூரில் அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகும்பொழுது லக்கேஜ் எல்லாம் வச்சுட்டு, அங்கெல்லாம் பெரிய பிரச்சனை வெளிநாட்டில் பார்க்கிங். இங்கே மாத்திரம் இங்கே கொஞ்சம் கொஞ்சம் பிரச்சனை, அங்கே வெளிநாட்டில் பார்க்கிங் பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை. இப்போவுமே எப்படி இருக்குன்னா ரொம்ப நாள் இன்னும் கொஞ்ச நாள் எப்படி இருந்ததில்லை. அதனால் எங்களை ரோட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க கொண்டு வந்தவங்க. அதை லக்கேஜ் போகும்பொழுது திருடர்கள் அருமையில் அம்மா பாத்ரூம், பாஸ்டர் அம்மா பாத்ரூம் போயிருக்கும் பொழுது என்கிட்ட பேச்சு கொடுத்து நான் டேக்கை மாட்டிகிட்டு இருக்கும் பொழுது 2 பேர் மாற்றி மாற்றி பேசினான். அருமையான ஒருத்தன்ட்டு பேசிகிட்டு இருக்கும் பொழுது அடுத்தவன் என் பையன் அந்த பையன் தூக்கிட்டு ஓடிட்டான். அதில் எவ்வளோ ரூபா இருந்ததுன்னு கணக்கு பார்க்கலையே. சுவிட்சர்லாண்டில் ஊழியம் செஞ்சு காணிக்க ஃபஸ்ட்டு டைமாக கூப்பிட்டதுனால எங்கள் 2 பேருக்கும் போக வர டிக்கெட்டு எல்லோரும் கொடுத்துட்டாங்க. நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபா இருக்கும் இந்திய ரூபாய்க்கு. நான் இங்கே வன ஊழியங்களுக்கு பல திட்டங்களை வச்சுருக்கேன். தூக்கிட்டு ஓடிட்டாங்க. ஒரு காக்கா வடையை தூக்கிட்டு போகிறது போல். அருமையானே அது பெரிய அதிசயம் என்னென்னா, ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னால் தான் என் பாஸ்போர்ட்டையும் அம்மாவுடைய பாஸ்போர்ட்டையும் எடுத்து என் கோட்டுக்குள்ளே வச்சேன். அப்போ தான் யோசனை, அந்த பாஸ்போர்ட் போயிருந்துச்சுன்னா நாங்கள் இன்னும் லண்டனை விட்டு வர்றதுக்கு பிறகு இந்தியன் எம்பசிக்கு போய் அதன் பெரிய ஊழியமும் பாதிக்கப்பட்டுரும். அதுக்கு பிறகு ஊழியம் செய்ய முடியாது. அன்றைக்கு ராத்திரியும் பாஸ்டர்மா நல்லா நிம்மதியாக தூங்கினாங்க, எதுக்கும் கவலைப்படாதவங்க. ஆனால் நான் யோபின் புஸ்தகத்தை படித்து ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணேன். அருமையானவர்களே, அவங்க இது என்ன, நத்திங் ஹேப்பன்ஸ் வித்தவுட் ஹிஸ் பெர்மிஷன். அவர் அனுமதி இல்லாமல் நடக்காதவங்கெல்லாம் அது திருட அனுபவிச்சது கூட. நான் எல்லா இடத்துலையும் என்ன பெருசாக பாட்டு பாடினேன், உன்னோட யார் உனக்கு எது இருந்தால் என்ன, இல்லாட்டா என்ன, ஏசு இருந்தால் போதும்னு எல்லா இடத்தையும் சவால் விட்டு பிரசங்கம் பண்ணேன். அதுக்கு முன்னா இடத்துலலாம் அந்த தேவா எதனால் விசேஷித்தவன் அந்த பாட்டு சொல்லி கொடுத்து அருமையானே அந்த பாட்டில் அந்த சரணம், மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அன்னோதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அதுபோல் என் வாழ்விலே. அந்த பாட்டை புதுசாக சொல்லிக் கொடுக்குறேன் எல்லாருக்கும். போகிற இடங்கள்லாம் ரொம்ப சந்தோஷம். எது இருந்தாலும் இயேசு கூட வராரு, அது போதும்னு. அருமையாளர்களே, இப்போ எனக்கு பிசாசு கேட்குறேன், உனக்கு போ இயேசு போதுமா? போதும். அடுத்த நாள் என்னைய அந்த ஊழியக்காரங்க ஃப்ளைட்டில் அனுப்பிட்டாங்க, பஸ்ஸில் போகாமல். அதே வெள்ளிக்கிழமை ஜெர்மனியில் அந்த பாட்டை பாடி இயேசு போதுன்னு பிரசங்கம் பண்ணேன். அல்லேலூயா. அப்போ தான் இந்த கோர் கீபோர்டு வாங்கணும்னு யோசிச்சிருக்கேன். துபாயில் வரும்பொழுது வாங்கிட்டு வரணும்னு ஊழியத்துக்கு. அருமை, நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன், ஆண்டவரை இந்த ஊழியத்துக்கு என்னென்ன வாங்கணும்னு நினச்சனோ, எந்தெந்த ஊழியங்களுக்கு காணிக்கை கொடுக்கணும்னு நினச்சனோ, கிளை சபைகளுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கு கர்த்தர் உதவி செய்வார் என்று
அருமையில அறிக்கை பண்ணினேன். திரும்பும் பொழுது அப்படியே இந்த ஒரு கீபோர்டு துபாயில் வாங்கிட்டு வந்தேன். அல்லேலூயா. அப்போ தான் யோசித்தேன், அப்போ ஆண்டவர் அதை அனுமதிச்சிருக்கார். நீ பெரிய அதாவது சாத்தானுக்கு யோபுக்கு அனுமதி கொடுத்தது போல, பேதுருவை சுலகனால் புடைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்தது போல, லூக்கா 12:22 31 32 இருக்கும், வாசிக்க வேண்டாம். சாத்தான் உன்னை புடைக்கிறதுக்கு கோதுமையை சுலகனால் புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். ஆனாலும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடி வேண்டிக் கொண்டேன். அப்போ அவருடைய அனுமதி இல்லாமல் எது நடக்கிறதில்ல. ஆண்டவர் நல்லவர். நம்ம உங்களுக்கு எனக்கு ஒன்று, இந்த விசுவாசம் இருந்தால் தான் என்ன செய்ய முடியும்? ஆண்டவருக்கு நான் ஊழியம் செஞ்சேன், இப்படி என்னை ஆண்டவர் கைவிட்டுட்டாரு. இல்லை, நான் உன்னை கைவிடவில்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. கைவிட்டது போல தெரியும், ஆனால் அவர் கைவிடவே மாட்டார். வேதம் என்ன சொல்லுது? ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். என்றென்றைக்குன்னா என்றென்றைக்கும் தான். இயேசு எப்படி என்றென்றைக்கும் மாறாதவரோ அதுபோல ஆண்டவர் என்றென்றைக்கும் கைவிட மாட்டார். அல்லேலூயா. அடுத்த 2 குறிப்பை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவர் எப்பொழுது எல்லாவற்றிலேயும் நான் எந்த காலத்திலும் நான் துதிக்கிறேன்னா, எல்லாவற்றையும் அவர் நன்மைக்காக செய்கிறவர். நன்மையாக இருக்குது போல தெரியாது, ஆனால் எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்கிறவர். ரோமர் 8:28 இந்த வசனத்தை எல்லா விசுவாசிகளும் மனப்பாடமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும். அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி பவுல் எழுதுகிறாரு ரோமாபுரி சபை விசுவாசிகளுக்கு. ரோமர் 8:28 இந்த வசனத்தை எல்லாரும் மனப்பாடம் பண்ணி வச்சுருங்க. உங்களுக்கு வாசிங்க. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய், தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சகலமும், அது அப்படி அழுது சொல்லணும். சகலமும்னா சகலமும். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். சில சமயத்தில் நன்மை போல தெரியாது. யோசேப்புக்கு குழிக்குள்ளே போட்டப்பட்டது, அருமையானவர்கள இஸ்மவேலிட்ட விற்கப்பட்டது, அங்கே போத்திவார் வீட்டில் வேலைக்கு போனது, அங்கே செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலைக்கு போனது ஒன்றும் நன்மைக்காக தெரிஞ்சிருக்காது. ஆனால் 50ஆம் அதிகாரத்தில் ஆதியாமது சொல்கிறாரு, நீங்கள் சகோதரர்களை பார்த்து நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினச்சாங்க, ஆனால் தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக முடிய பண்ணினார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நன்மையாய் முடிய பண்ணினார். ஆனால் சில காரியங்கள் நமக்கு நன்மை போல தெரியாது, ஆனால் ஆண்டவர் நன்மையாய் முடிய பண்ணுவார். அப்படித்தான் அன்பு கூறுறவர்களுக்கு சகலமும் நன்மையாக முடிய பண்ணுவார். திருமணம் ஒழுங்காகிறது போல இருந்து நின்று போச்சா, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, நன்மைக்காகத்தான். ஏன்னா ஃபியூச்சர் நமக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. வெயிட் பண்ணி அருமையானவர்களுக்காக கர்த்தர் சரியான துணையை தந்து நடத்துவார். அல்லேலூயா. அவசரப்படவே படாதங்க, அவசரப்படுங்க. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் அருமையாய் நடத்துவார். அல்லேலூயா. எல்லாவற்றையும் நன்மைக்காக செய்வார். அடுத்தபடி 6வது, நத்திங் இஸ் இம்பாசிபிள் வித் காட். தேவனால் கூடாத காரியம் இது முடியுமா, இது நடக்குமா அப்படின்னா லூக்கா 1:37 அன்றைக்கு மரியாள்கிட்ட சொல்லப்பட்ட அதே வார்த்தை தான். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக பிலிப்பியர் 1:5 வாசிங்க. நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பித்ததை நற்கிரியைகளை தொடங்கினவர் இயேசு கிறிஸ்துவின் நாள் வரையந்தம் முடிய நடத்துவார், முடிச்சிருவார். அருமையான நம்முடைய ஆண்டவர் முற்றும் முடிய ரட்சிக்க வல்லவர். எபிரேயர் 7:25, எபிரேயர் 12:1 விசுவாசத்தை தோக்குனவர் அதை நெசிவார், முடிப்பார். என் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையிலும் சொல்லும், நான் பாதியில் விழுந்து போகாமல் இருக்குக்கு ஜெபம் பண்ணுங்க. தயவுசெய்து அந்த ஜபத்தெல்லாம் பண்ணாதாங்க. நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தர் என்னை விழுந்து போகாதபடி பாதுகாத்துக் கொள்வார். அவர் வழுவாதபடி காக்க வல்லவர். அவர் முற்றுமுடிய ரட்சிக்க வல்லவர். அல்லேலூயா. அதுதான் அந்த வேத வசனங்களை தான் அறிக்கை பண்ணணும். நான் விழுந்து போயிடணும் அப்படி இல்லை. கர்த்தர் என்னை ரட்சித்தவர்,
அந்த நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவர். நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன். அல்லேலூயா. அவர் முற்றும் முடிய நம்ம ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார்.